அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. சிந்தனைக்கு சில மணித்துளிகள். கடலும் குர்ஆனும் கடலும் என்ற அந்த தொடரிலே குர்ஆனிலே எங்கெல்லாம் கடலை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த இடத்தில் குர்ஆன் கூறும் செய்திகள் என்ன, குர்ஆன் அதை வைத்து அதை கூறுவதன் மூலமாக இந்த சமூகத்திற்கு என்ன பாடத்தை கற்றுத்தருகிறது என்பதை தொடர்ச்சியாக நாம் இன்ஷா அல்லாஹ் பார்க்கவிருக்கிறோம். குர்ஆனிலே கடல் சார்ந்த விஷயங்களை பற்றி குர்ஆன் நிறைய பேசியிருக்கிறது. கடல் என்பதற்கு அரபியிலே குர்ஆன் மொழியிலே பஹர் என்று சொல்லப்படும். முதல் பாகத்திலிருந்து ஆரம்பித்து வரிசையாக இந்த கடல் பஹர் என்ற இந்த வார்த்தை சொல்லாடல் எதற்காக வேண்டி சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்த்தால் அதனுடைய அந்த வரலாற்று பின்னணியை நாம் தெரிந்து கொள்ளலாம். முதல் ஜுஸிலே சூரத்துல் பக்ராவிலுடைய அந்த தொடர்ச்சியிலே ஒரு வசனத்தில் அல்லாஹ் இப்படி பேசுவான்: وَإِذْ فَرَقْنَا بِكُمُ الْبَحْرَ فَأَنْجَيْنَاكُمْ وَأَغْرَقْنَا آلَ فِرْعَوْنَ وَأَنْتُمْ تَنْظُرُونَ. மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹ் பேசுகின்ற இந்த வாசகம். وَإِذْ فَرَقْنَا بِكُمُ الْبَحْرَ, உமக்காக வேண்டிய கடலை நாம் பிளந்தோம். ஃபஅன்ஜைனாக்கும், உமக்கு நாம் வெற்றியை கொடுத்தோம். ஒரு பெரும் கூட்டம் உங்களை துரத்தி கொண்டு வந்ததே, அல்லாஹ் ஒருவன் என்பதற்காக வேண்டி உங்களை கொல்ல நாடி வந்தார்களே, உங்கள் கல் முன்னால் கடலை பிளந்து உங்களுக்கு ஈடேற்றத்தை கொடுத்தோம். வஅக்ரக்னா ஆல ஃபிரௌன் வஅன்தும் தன்துரூன், ஃபிரௌனுடைய கூட்டத்தாரை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே நாம் மூழ்கடித்தோம் என்று கடலை பற்றி அல் குர்ஆனினுடைய தொடர்ச்சியான அந்த அமைப்பில் முதல் வசனம் இதை பற்றி பேசுகிறது. கடலை பற்றி பேசுகின்ற ஏராளமான வசனங்களில் குர்ஆனிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய முதல் ஜுஸ் 2வது அத்தியாயத்தினுடைய கடல் என்று துவங்குகின்ற முதல் வசனம். அதை தொடர்ந்து கடல் சார்ந்து இது போன்ற என்ன செய்திகளை இறைவன் சொல்கிறான், தொடர்ந்து பார்ப்போம், பேசுவோம் இன்ஷா அல்லாஹ்.